தேமுதிக இப்ப உள்ள வந்துருச்சுன்றது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி தான். தனிக்காட்டு ராஜா போல இருந்தாங்க. திடீர்னு வந்து என்டிஏ வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி வர்றது உங்களால தாங்க முடியும். சீனியர் பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து வாயை மூட வைக்கிறதுக்கும் ரொம்ப ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல்ல கொண்டு வரது இந்த மூவ். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கனிமொழி கிட்ட சொல்லி கேசி வேணுகோபால அவரை நம்ம அறிவாலயத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சோ அதே நேரத்துல கூப்பிடும் போது கேசி வேணுகோபால் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இந்த சென்னை வந்து உங்க தலைவரை மீட் பண்றதுக்கு எந்த ப்ரோக்ராமும் நான் பிளான் பண்ணி வரல, நெக்ஸ்ட் டைம் நான் நிச்சயமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரை சந்திச்சாங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஜயை சந்திச்சது வருது. ஸோ யாரை அவர் திரு கேசி வேணுகோபால் சந்திச்சாரோ அப்போ செல்வ பெருந்தகை வச்சுட்டு பண்ண முடியும். செல்வ பெருந்தகை வந்து திமுகவோட அடிமையா இருக்காரு, ஸ்லீப்பர் செல்லா இருக்காரு. என்ன நடக்குதோ அங்க போய் திமுக கிட்ட அப்படியே அறிவாலயத்துல அப்படியே ஊதிடுறாரு. அவரை வச்சுக்கிட்டு எப்படி பண்ண முடியும்? இன்னொரு விஷயமும் இங்க சொல்றேன், HKS வாய்ஸ்ல இருக்கு, செல்வ பெருந்தகை கூட மாற்றப்படலாம்னு சொல்றேன். விஜயகாந்த் உயிரோட இருக்கிற வரைக்கும் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அவர் கட்சியில இருக்கிற ஆளுங்க எல்லாம் பிரிச்சு கொண்டு வந்து ஒரு தனியா ஒரு மக்கள் தேமுதிக ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு 3 பேர் சந்திரசுமார் மத்தவங்க எல்லாம் கொடுத்து ஒரு கூட்டணி வச்சு அப்ப வடிவேல வச்சு அவரை கொஞ்சம் நெஞ்சமா அவரை வந்து அசிங்கப்படுத்தினாங்க. இதெல்லாம் மறந்துட்டு இந்த அம்மா இன்னைக்கு போயிட்டு அங்க உட்காருது அப்படின்றது வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயம். இப்ப தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா 2021 இவரு அமமுக கூட சேர்ந்து நிற்கும் போது அவங்களோட ஓட்டு பர்சன்டேஜ் தான். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. தமிழக அரசியல்ல ஒரே ஒரு பேச்சு தான் இருக்கு, அதுதான் திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சது. ஒரு சாதாரண கூட்டணியா இல்ல காங்கிரஸ் வைக்க ஸ்டாலின் போட்ட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்ம கூட இதை பத்தி பேச எக்ஸ்பர்ட் ஹரிகிருஷ்ணன் சார் இருக்காரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேமுதிக உள்ள வந்த உடனே ஸ்டாலின் கருப்பு சிவ கொடியில் தாங்கி இருக்கும் நல்வரவுன்னு ரொம்ப எமோஷனலா வரவேற்றிருக்காரு. இது என்ன சார் நடக்குது இங்க? இது வந்து பாத்தீங்கன்னா திமுக நிச்சயமா ஒரு நல்ல மூவ் தான் சொல்லணும். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க, நிறைய கூட்டணிகள் இருக்கும், அதுவும் வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடந்த 4 தேர்தலாவே நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கோம், சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுல வந்து அடிஷனலா ஒரு கட்சி சேருது அப்படின்னும் போது பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவங்களோட அணியான என்டிஏவும் வந்து தேமுதிக உள்ள கொண்டு வரது நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் அது முடியாம போச்சு. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ இங்க வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்து ஸ்டாலின், பிகாஸ் அவங்க டீம் அபரீஷன் அண்ட் ஏவா வேலு அவங்க தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தேமுதிக இப்ப உள்ள வந்துருச்சுன்றது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி தான். ஏன்னா இப்ப மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ வந்து அடிச்சு ஆடுறாங்க. இது வந்து தேசிய மதசார்ப முற்போக்கு கூட்டணி வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. சோ இப்ப வந்து இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா எதிரியே இல்ல அப்படின்னு சொன்ன இடத்துல திமுகவுக்கு இப்ப திடீர்னு என்டிஏ வந்து பலமா இருக்குன்ற மாதிரி ஒரு மாய தோற்றம் ஸ்லோவா ஆரம்பிக்குது. இப்போ இவங்க வந்து எப்படின்னா தனிக்காட்டு ராஜா போல இருந்தாங்க. திடீர்னு வந்து என்டிஏ வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி வர்றது உங்களால தாங்க முடியும். அப்ப ஏதாவது பண்ணணுமே போகும்போதுதான் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபீஸ் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் 3 மாசம் பணமும் கோடைக்கால சிறப்பு நிதியா ஒரு 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் ஒண்ணு கொடுத்தாங்க. சரி, இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது வந்து அவ்வளவு பெருசா அவங்களுக்கு ரீச் இல்ல. பட் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, கூட்டணி கட்சிகள்லாம் வாயம் மூடிடுவாங்க. இதுக்கப்புறமா இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறமா டிஎம்கே சாலிடா ஜெயிக்கும், ஜெயிக்கிற பக்கத்துலதான் இவங்க இருப்பாங்க, கம்மியான தொகுதியை நம்ம கொடுத்தா கூட இவங்க வாயை மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு மனநிலையில திமுக இருந்தாங்க. ஆனா ஸ்டில் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, தலைவர் திமுகவோட தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சபரீசனிடம் இதை முடிச்சிருங்க, அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ திமுக பிரேமலதா வந்து முடிச்சு விட்டுருங்க, அது ரொம்ப நாள் தள்ளி போக வேணாம்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க ஆண்டார் அழகர் காலேஜ் செங்கல்பட்டு அருகில் இருக்க மாமண்டூர்ல அவங்க காலேஜை வந்து விற்கிறதுக்காக இவங்க கிட்ட ஏற்கனவே யாருக்கிட்டனா திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவோட காலேஜ், தனலட்சுமி காலேஜ் ஓனருக்கு வந்து இந்த வித்துன்னு வந்த காலேஜ்னு சொல்லிட்டு
எனக்கு கிடைச்ச தகவல் ஒரு 150 கோடிக்கு பேசி 50 கோடிக்கு ஆல்ரெடி கொடுத்து சைன்லாம் பண்ணி வாங்குற மீதி இருக்கிற 100 கோடியை கொடுக்காம வச்சிருந்தாங்க. அது காரணம் என்னன்னா இவங்க வேற எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம கூட்டணியிலே தொடரணும் அப்படின்றதோட நோக்கம் தான். இந்த ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சபரீசன் தலையிட்டாங்க. 100 கோடியை வாங்கி கொடுத்துறோம், அது போக இவங்க வைக்கிற டிமாண்டான ராஜ்யசபா ஒரு சீட்டும் எனக்கு வந்து 10 சீட்டு கணிசமா கொடுக்கணும்ன்றது இவங்களோட இது. அதுக்கப்புறமா ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சபரீசன் உள்ள வந்து பினிஷ் பண்ணிட்டாரு அதை. சோ அவங்க ஹாப்பி, தேமுதிக ரொம்ப ஹாப்பி, தலைவர் அதை விட டபுள் ஹாப்பி திமுக தலைவர். என்னன்னா இப்போ வந்து மக்கள்கிட்ட இருந்த ஒரு சின்ன வெளியே அப்படி போயிடுச்சு, போன ஒரு என்டிஏ ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறத விடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அடிச்சு உள்ள கூட வந்துட்டாரு. பட் இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சார், திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் ஆல்ரெடி ஒரு பனிப்போர் போயிருக்கு. இந்த சமயத்துல திமுக உள்ள தேமுதிகவை கூட்டிட்டு வந்தது ஒரு சம மூவா தான் பார்க்கப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நிறைய வந்து சீனியர் பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து வாயை மூட வைக்கிறதும் ரொம்ப ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல்ல கொண்டு வரதும் இதை மூவ். அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா இஷ்டம் தான் இல்லைன்னா போ. காங்கிரஸ் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து 25 இல்ல 29 சீட்டு கொடுக்க வந்துட்டாங்க திமுக. அப்போ காங்கிரஸ் வந்து ஸ்டில் 36 சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு வேணும், வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 20% இருந்து 30% சீட் ஷேரிங் வேணும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேயர், துணை மேயர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசுறாங்க. சோ இதெல்லாம் வேணும்னு சொல்லும் போது இவங்க இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறாங்களே, எங்க இருந்து இவங்களுக்கு இவ்வளவு தைரியம், யார் சொல்லி இதெல்லாம் பண்றாங்க நிறைய ஸ்டாலினுக்கு வந்து குழப்பமாவே இருந்துச்சு இல்லையா. இப்போ இந்த மூவ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக உள்ள கொண்டு வந்தா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீட் என்னால பெருசா ஷேர் பண்ணி கொடுக்க முடியாது, அப்ப இருக்கிறத வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றதுக்காக கூட இருக்கலாம். ஆனா அப்படியே இவங்க வந்து என்னோட கணிப்பு இவங்க அப்படியும் ஸ்டாலின் வந்து பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அப்படின்னா வெளியில சிம்பிளா விட்டுற மாட்டாரு காங்கிரஸ். ஏன் அப்படின்னா காங்கிரஸ் இருந்தா இது ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்றது பேர் வச்சிருக்காங்க. இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா அந்த கூட்டணிக்கு அந்த பேரே அவுட்ன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வந்து காங்கிரஸ் வச்சுதான் இவங்க கூட்டணிக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இவங்க தூக்கி உதாசீனப்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு தான் லூஸ் ஆகும். அதே நேரத்துல நம்ம அவ்வளவு ஈஸியாவும் இவங்களை எடுத்துக்க முடியாது. சோ இன்னொரு விஷயம், திரு கே.சி. வேணுகோபால் அதாவது காங்கிரஸோட பொதுச் செயலாளர் சமீபத்துல சென்னைக்கு வந்திருந்தாரு. அப்ப வந்து முக்கியமான தலைவர்கிட்ட எல்லாம் உட்காந்து மீட்டிங் போட்டாரு. மீட்டிங் போட்டு சில டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. அந்த அவர் இங்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கனிமொழி கிட்ட சொல்லி கே.சி. வேணுகோபால அவரை நம்ம அறிவாலயத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சோ அதே நேரத்துல கூப்பிடும் போது கே.சி. வேணுகோபால் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த சென்னை விசிட்ல வந்து உங்க தலைவரை மீட் பண்றதுக்கு எந்த ப்ரோக்ராமும் நான் பிளான் பண்ணி வரல, நெக்ஸ்ட் டைம் நான் நிச்சயமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே கனிமொழி அவர்கள், திருமதி கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தா அப்போ அட்லீஸ்ட் உங்க ஆளுங்க எல்லாம் அதிகமா பேசிக்கிட்டே இருக்காங்க, கூட்டணி வச்சு பொது வெளியில பேசாதீங்க, அவங்களை கண்டிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவே இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெனரலா வந்து ஜென்ரிக்கா பேசிட்டாரு. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ் செல்வப்பிரபு, ப. சிதம்பரம், மாணிக்க தாகூர் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மீட்டிங் என்னன்றத அவங்களோட கன்சர்னை கேட்டு திரு கே.சி. வேணுகோபால் வந்து சொல்லிட்டாரு, பப்ளிக்ல இனிமேல் பேசாதீங்க, எதுவும் இருந்தாலும் நம்ம தலைமைக்கு நீங்க உங்க கமெண்ட்ஸை வந்து உங்களோட விஷயங்களை ஏதாவது சொல்லணும்ன்றது அபிப்பிராயங்கள் இருந்துச்சுன்னா தலைமையிடத்தை சொல்லுங்க, எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க அதை கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டெம்பரவரியா ஒரு ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. அதோட வெளிப்பாடு தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க தாக்கூர் பெருசா பொது வெளியில பேசுறது இல்ல. அதுக்காக இந்த விஷயம் அப்படியே அமுங்கி போச்சா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இந்த மீன் டைம் கே.சி. வேணுகோபால் வந்து இந்த மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா பாதியிலே இருந்து கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்கை நீங்க தொடர்ந்து நடத்துங்க, செல்வப்பிரந்தகை கிட்ட சொல்றாங்க, தொடர்ந்து நீங்க மீட்டிங் எல்லாம் நடத்திக்கிட்டே இருங்க, நான் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. அப்போ திரு செல்வப்பிரந்தகை அவர்கள் நானும் உங்க கூட வரட்டுமா அப்படின்னு போது வேண்டாம் யூ கண்டினியூ மீட்டிங் அப்படின்னு சொல்லி லீவ் ஃப்ரம் தி மீட்டிங். அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ரூபி மனோகர் அவர் வந்து கார்ல ஏறிக்கிறாரு. கார் அப்படியே மூவ் ஆயிட்டு அப்படியே மவுண்ட் ரோடு வழியா போகுது. மவுண்ட் ரோட்ல இருந்து போன உடனே என்ன பண்றாங்கன்னா போலீஸ் எஸ்கார்ட் வண்டி வருது இல்லையா, அவங்க எல்லாம் டிராப் பண்ணிட்டு நீங்க ரிட்டர்ன் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. சோ இந்த மீன் வயல்ல வந்து ரூபி மனோகரியும் அங்கேயே இறங்க சொல்லிடுறாங்க. சோ இறங்கின பிறகு திரும்பி கார் அங்க இருந்து மூவ் ஆயிட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வருது. சோ அங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கார்ல வந்து ஷிஃப்ட் ஆயிடுறாரு திரு கே.சி. வேணுகோபால். சோ அந்த கார்ல இருந்து அந்த கார் எங்க போகுது இவரு வந்து $1 மில்லியன் கேள்வி. சோ ஸ்டாலின் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா உளவுத்துறை மூலமா இத வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காரு. பட் ஏற்று அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த சூழ்நிலையில இவருக்காக வந்து தாஜ் கனிமரால ரூம் போட்டுருக்காங்க. யாருக்காக? திரு கே.சி. வேணுகோபாலுக்கு. பட் அவர் நைட்டு ஃபுல்லா அங்க வரவே இல்லை. ஏர்லி மார்னிங் எல்லாம் தாண்டி ஒரு 7 மணிக்குள்ள தான் ஹோட்டலுக்குள்ள வந்திருக்காரு. இந்த மீன் டைம்
சேம் நைட் அவர் எங்க போனாரு அப்படின்றது தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பயங்கர உறுத்தலான ஒரு விஷயமா இருக்கு. சோ இதுல அவர் எங்க போய் யாரை சந்திச்சாரு அப்படின்றது கேள்வி. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருத்த சந்தேகம். இப்ப இதை சோர்ஸ் மூலமா எடுத்துட்டு அவர் டெல்லி தலைமை கிட்டயும் சொல்லிட்டாரு, நீங்க டிவிகே கூட ரகசியமா பேசினது எனக்கு வந்து சோர்சஸ் ரிப்போர்ட் சொல்லுது, நீங்க பேசினது முறை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களையும் கடுமையான மெசேஜை வந்து கன்வே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நக்கீரன்ல கூட இது சம்பந்தமா வந்து இருந்தது. சோ இப்போ என்ன ஒரு இதுன்னா, நமக்கு கிடைச்ச சோர்ஸ் எல்லாம் டிவிகே கூட அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க, பேசாமலாம் இல்ல. இப்ப வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட இருந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தாங்க. இன்னுமே வந்து அவங்களுக்கு ஒரு டைலமால தான் இருக்காங்க. இது வந்து இந்த முடிவு யார் கையில் இருக்கிறது என்றால் திரு ராகுல் காந்தி அவர் கையில தான் இருக்கு. கார்கே அப்படி சொல்றாங்க, பட் டிசைடிங் அத்தாரிட்டி ராகுல் தான். சார், கிட்டத்தட்ட 2006ல இருந்து காங்கிரஸும் திமுகவும் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிற ஒரு பலமான ஒரு கூட்டணியா இருக்கும்போது இப்ப ஏன் காங்கிரஸ் திமுக விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அதே போல கே.சி. வேணுகோபால் அவர்கள் கூட்டணியின் தலைவரான ஸ்டாலினே சந்திக்காம அந்த நைட்ல அவர் அப்படி எங்கதான் போனாரு சார்? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றி வாய்ப்பு கூடி அதுக்காக தான் இவ்வளவு தூரம் யோசிச்சாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ராகுல் காந்தி அவர்களோட அட்வைஸ்ல தான் கே.சி. வேணுகோபால் செயல்படுறாரு. அதே போல திமுகவுக்கு இன்னொரு பெரிய டவுட் என்னன்னா, கே.சி. வேணுகோபால் தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவையும் விட்டு காங்கிரஸ் வெளியே போகணும், டிவிகே கூட போகணும்னு ஆசைப்படுற முதல் தலைவர். காரணம், அந்த கேரளால வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் பார்ட்டி மேல ஏகப்பட்ட எதிர்ப்பு அலைகள் இருக்கு, காங்கிரஸ் கண்டிப்பா ஜெயிச்சிடும். அப்போ விஜய் இந்த கூட்டணியில இருந்தாரா, அவர் ஒரு பிரச்சாரத்துக்கும் 2 பிரச்சாரத்துக்கும் நம்ம மாநாட்டு ஒரு பொதுக்கூட்டத்துல அவர் ஏத்தணும்னா இன்னும் ஓட்டு பலமா வந்து சீல் பண்ணிடலாம் வெற்றியை. அங்க வந்து கே.சி. வேணுகோபால் சிஎம் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்ப அவரோட கான்செப்ட் என்னன்னா, எப்படியாவது வந்து டிவி கூட காங்கிரஸ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் அவரோட எண்ணங்கள். அவரும் திரு ராகுல் காந்தி, மாணிக்க தாகூர், கிரிஷ் சோடங்கர், பிரவீன் காந்தி, இதெல்லாம் மேல்மட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கூட நினைக்கிறாங்க. ஆனா திருமதி சோனியா காந்தி அம்மா, இவர் சிதம்பரம், செல்வ பெருந்தகை, அதுக்கப்புறமா காங்கிரஸ் எம்எல்ஏ, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட நினைக்கிறாங்க. சோ இப்ப இவங்களை வச்சுக்கிட்டு இவர் எப்படி வந்து போய் வந்து யாரை சந்திச்சாங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விஜயை சந்திச்சதுதான் இருக்கு. சோ யார அவர் திரு கே.சி. வேணுகோபால் சந்திச்சாரோ அப்போ செல்வ பெருந்தகையை வச்சுக்கிட்டு பண்ண முடியும். செல்வ பெருந்தகை வந்து திமுகவோட அடிமையா இருக்காரு, ஸ்லீப்பர் செல்லா இருக்காரு. என்ன நடக்குதோ அங்க போய் திமுக கிட்ட அப்படியே அறிவாலயத்துல அப்படியே ஊதிருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு எப்படி பண்ண முடியும்? இன்னொரு விஷயமும் இங்க சொல்றேன், HKS வாய்ஸ் இருக்கு, செல்வ பெருந்தகை கூட மாற்றப்படலாம்னு சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டோட காங்கிரஸ் தலைவராக இருக்கு செல்வ பெருந்தகை மாற்றப்படலாம்னு சொல்றாங்க. இதே கண்டி இது எலெக்ஷன் டைமா இல்லைன்னா நிச்சயமா அவரை மாற்றத்துக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்கும். ஏன்னா ராகுல் காந்திக்கு வந்து அவ்வளவு கோபம் செல்வ பெருந்தகை மேல. ஏன்னா லிட்டரலா சொல்லணும்னா அவர் வந்து அடிமை போல இருக்காரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து திமுக போய் ஜாயின் பண்ணிடலாம், திமுகவோட ஊதுகோல தான் இங்க உட்காந்து. சோ அப்படி இருக்கும்போது இவரை போயிட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இங்க தமிழ்நாடு போட்டதா எப்படி காங்கிரஸ் வளர்க்க முடியும் அப்படின்றதுதான் இவங்களோட காரணம். நீங்க கேட்ட இன்னொரு கேள்விக்கும் இதுல பதில் சொல்ல முடியும். ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு சார் இந்த கூட்டணியை விட்டு வெளில போனோம்? கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரே கூட்டணியில காங்கிரஸ் திமுகவும் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் அவங்க பாக்குறாங்க. என்னன்னா, தமிழகத்துல வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப பரிச்சித்தமான கட்சி, ஒரு ஆல் இண்டியா ஃபேஸ் உள்ள ஒரு கட்சி. சோ இங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை ஓடும் சரி, சில பாமர மக்கள் ஓட்டும், அந்த கை சின்னத்துக்கு எப்பவுமே ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இந்த பர்சன்டேஜ் 4.57 as per 2021 எலெக்ஷன் பிரகாரம் இவங்களோட பர்சன்டேஜ் காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது ஏன் சார் வந்து இதை விட்டு வெளில போகணும்னா, அவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிள், இவங்க கொடுக்குற 20-25 சீட் வாங்கினா மீண்டும் நின்னவங்களே தான் நிக்கிறாங்க. சோ மத்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. இப்போ 70 தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னா இவங்க கட்சியோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிவிகே கூட போயிட்டு ஒரு 70 தொகுதியில நிக்கிறாங்கன்னா கட்சியை வளர்க்க முடியும், கட்சியை வளர்க்கலாம். ஃபியூச்சர் வந்து இங்க வந்து இப்ப திமுக, அதிமுக இந்த 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி ஃபியூச்சர்ல அப்படியே டவுன் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா அடுத்தது ஒரு மாற்று கட்சியா காங்கிரஸ் இருக்கணும், காங்கிரஸ் தமிழ்நாட்டுல வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நிறைய சீட்ல நிற்கும் போது, நிறைய புதியவர்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது இந்த கட்சியை வந்து தமிழகத்துல பெருசா வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட தொடக்கமா தான் இதை நான் இந்த இடத்துல பாக்குறேன். அதுதான் ராகுல் காந்தியும் ஃபீல் பண்றதா சொல்றாங்க. சார், நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ்க்கு பதிலா தேமுதிகவை கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து அவங்க ஒரு மாஸ்டர் அண்ட் மூவ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. ஓகே, ஆனா தேமுதிகவோட வாக்கு சதவீதம் 0.43% தான் இருக்கு. இது எப்படி சார் மாற்றமா இருக்க முடியும்? இது வந்து திமுகவுக்கு மாற்று தேமுதிக நான் சொல்லல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒருத்தரை பயமுறுத்துறதுக்கு இன்னொரு விஷயத்த அவங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு சைலண்ட் மோடு போவாங்க, இல்லைன்னா அவங்க வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படின்றதுதான் திமுகவோட மாஸ்டர் கணக்கு. இன்னும் ரொம்ப இதுவா சொல்லணும்னா, இது ஒரு மக்கள் நல
சுயநல கூட்டணி தான் சொல்லணும். இந்த அம்மா தேமுதிக இந்த அம்மா அங்க போய் போனது வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தப்பு தான் இந்த அம்மா அங்க போனது. ஏன்னா ஒரு கட்சிக்கு எதிர்ப்பலை மக்கள் மத்தியில உருவாயிட்டு இருக்கு இல்லையா, ரூலிங் கவர்மெண்ட். இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இவங்களே கடந்த 5 வருஷமா பிரேமலதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அங்க போனாங்கன்னு எனக்கே தெரியல. இவங்க வந்து இவங்க பண்ணது இவங்க கட்சியில இருக்க நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பிடிக்கல. கேட்டா நாங்க ஒரு ஓட்டு பெட்டி வச்சோம், அந்த ஓட்டு பெட்டியில கட்சிக்காரங்க எல்லாம் திமுக கூட தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் அதை ஏற்கக்கூடியதா இல்ல. ரெண்டாவது நம்ம வந்து முகத்துல ஆடல. சோ பிரஸ் முன்னாடி பேசுறாங்க, அவங்க எடுத்த முடிவு அவங்களுக்கே வந்து கஷ்டமா இருக்குன்னு எனக்கு ஏன்னா வெக்கமா இருக்கும்ல. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ்க்காகவும் ஒரு ராஜ்யசபாவுக்காகவும் நீங்க போயிட்டீங்கன்னா உங்க கட்சியில இருக்க நிர்வாகிகள் தொண்டர்களோட உங்களையே நம்பி பல சொத்துக்களை இழந்து எலெக்ஷன் சொத்துக்களை இழந்து சொத்தெல்லாம் வச்சுட்டு நின்று இருக்காங்க. இவ்வளவு தூரம் கட்சி வளர்க்க பாடுபட்டாங்க. அந்த தொண்டர்களை பத்தி நினைக்காம ஓவர் நைட்ல நீங்க அங்க போறீங்க. விஜயகாந்த் உயிரோட இருக்கிற வரைக்கும் திமுக ஒரு தீய சக்தி தானே சொல்லிட்டு இருந்தாரு. அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அவர் கட்சியில இருக்கிற ஆளுங்க எல்லாம் பிரிச்சு கொண்டு வந்து ஒரு தனியா ஒரு மக்கள் தேமுதிக ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு 3 பேர் சந்திரசுமார் மத்தவங்க எல்லாம் கொடுத்து ஒரு கூட்டணி வச்சு அப்ப வடிவேல வச்சு அவரை கொஞ்சம் நெஞ்சமா அவரை வந்து அசிங்கப்படுத்தினாங்க. இதெல்லாம் மறந்துட்டு இந்த அம்மா இன்னைக்கு போயிட்டு அங்க உட்காருது அப்படின்றது வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயம் இல்ல. அதோட நீங்க கேட்ட மாதிரிதான் 2021 வந்து ஒரு ஓட்டு வந்து பர்சன்டேஜ் நம்ம ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா 37.70% வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க நின்ன எத்தனை தொகுதியில் நின்னா 188ல 133 தொகுதி வந்து வின் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 4.27% இருக்கு, 25 சீட்ல 18 வின் பண்ணிட்டாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் 1%, அவங்க 6ல 4 வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது 2 கம்யூனிஸ்டும் சேர்த்து 2%, அதுல வந்து 12 சீட்ல 4 சீட் வின் பண்ணாங்க. இப்ப தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா 2021ல இவரு அமமுக கூட சேர்ந்து நிற்கும் போது அவங்களோட ஓட்டு பர்சன்டேஜ் 0.43% தான். 60ல நின்று ஒண்ணு கூட அவங்க வின் பண்ணல. இந்த 0.43% வச்சிருக்கவங்க நம்பி காங்கிரஸ் உதறுவாரா? நிச்சயமா உதறவே இல்லைங்க. அவர் வந்து இப்படி ஒரு மூவ் எடுத்தா இவங்க அமைதியா ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. திமுக இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க பாமக வந்து என்டிஏ கூட்டணியில போயிட்டு உட்கார்ந்து இருக்கு. அப்போ அங்க வந்து வட தமிழ்நாட்டுல வந்து பாமக ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி, ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு கட்சி. அப்போ அதிமுக கூட பாமக அங்க இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல வந்து விசிக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த ஓட்டு அதாவது தேமுதிக அங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கணிசமான ஓட்டு வந்து வட மாவட்டத்துல இருந்தா சொல்லப்படுது. அங்கேயும் ஒரு ரஃப் ஃபைட் கொடுக்க முடியும் என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது போக தென் மாவட்டங்கள் ஒரு கணிசமான ஓட்டு இருக்கிறதா அவங்க சமூகத்து வாக்கு அதாவது பிரேமலதா அவங்க சமூக வாக்கு தென் மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கு. அங்கேயும் வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கு சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா வரப்போற எலெக்ஷன் வந்து 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில 500 ஓட்டு கூட ரொம்ப ஒரு மேட்டரா தான் இருக்குமே கண்டி அந்த இடத்துல ஈஸியா எடுத்துக்க முடியாது. அதனால இந்த எலெக்ஷன் வந்து கடும் போட்டியா இருக்கும். அரசியல் ஆலோசகரா இருக்கட்டும், சீனியர் ரிப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு சொன்னாலும் இந்த எலெக்ஷன்ல யாரையுமே கணிக்க முடியாது. ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் ஸ்பாயிலரா இருப்பாரு, அதிமுகவுக்கும் ஒரு ஸ்பாயிலரா இருப்பாரு. இவர் யாரோட ஓட்டு எடுத்துட்டு போறாரு அப்படின்னா $1,000,000. இப்போ டிவிகே கூட காங்கிரஸ் போயிடுச்சுன்னா நிச்சயமா சொல்றேன் யாரு வின் பண்ண போறாங்க, மெஜாரிட்டியா யாராவது வந்துருவாங்களான்னு கேட்டா தெரியாது. இங்க வந்து மைனாரிட்டி தான் சீட்ஸ் தான் இருக்கும். அப்போ ஒரு கூட்டணி ஆட்சியா தான் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கால் காங்கிரஸ் டிவிகே கூட போகும். சார், அப்போ காங்கிரஸ் பலவீனப்படுத்தி வெளியேற்றதுதான் திமுகவோட பிளான் பியா? இல்ல, நிச்சயமா வந்து காங்கிரஸ் வெளியே அனுப்புறது திமுக தலைவரோட நோக்கம் இல்ல. அவங்கள பயமுத்துறதுக்காக தான் சில மூவ்லாம் அவர் பண்றாரு. ஒரு கால் காங்கிரஸ் டிவிகே கூட போயிடுச்சுன்னா அவங்க பிளான் பியும் வச்சிருக்காங்க காங்கிரஸுக்கு. என்ன அப்படின்னா 1996ஆம் ஆண்டு திரு மூப்பனார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு போறத விரும்பல. ஏன்னா அப்ப வந்து அதிமுக அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு வந்து கடும் கொந்தளிப்பா இருந்தாங்க. இந்த நேரத்துல நம்ம வந்து அவங்க கூட அதாவது காங்கிரஸ் முடிவு எடுத்தது டெல்லி தலைமை அதிமுக கூட கூட்டணி இங்க இருக்கிற மூப்பனார் அவர்கள் வந்து விரும்பல. அப்போ உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தான் திமுக கூட கூட்டணி வச்சாங்க. அந்த நேரத்துல ரஜினி வாய்ஸும் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. அதனால வந்து எல்லா தொகுதியிலும் வின் பண்ணாங்க. ஈவன் ஜெயலலிதா அம்மாவுமே வந்து பர்கூர் தொகுதியில தோத்து போனது வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்ப என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா
செல்வ பெருந்தகை அவரெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கூட போறது மட்டும்தான் அவரோட எய்மா இருக்கு. அதனால இப்படி ஒரு கால் காங்கிரஸ் டிவிக்கு கூட போயிடுச்சுன்னா செல்வ பெருந்தகை, திருநாவுக்கரசு, பீட்டர் அல்போன்ஸ், ப. சிதம்பரம் இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு தனியா ஒரு கட்சியை உருவாக்க சொல்லி ஒரு கூட்டணியை வைக்கிறதுக்கு கூட திமுக தயங்காது. அது இந்த இடத்துல நான் சொல்றேன். அதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் பிளான். ஒருவேளை காங்கிரஸ் டிவிக்கு கூட என்றால், பட் ஒரு மும்மரமா தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் நடந்து நம்ம இன்னைக்கு ஒண்ணு நினைக்கிறோம், தேமுதிக என்டிஏ கூட தான் போகுதுன்னு நம்ம சொன்னோம். பட் ஃபைனலா அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு அந்த காலேஜோட பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டாரு சபரேஷன். ஏவா வேலு மூலியமா முடிச்சு விடாரு. அவங்க கேட்டதையும் கொடுத்துட்டாங்க, அது முடிஞ்சு இல்லையா? அதே போல இந்த இடத்துலயும் காங்கிரஸ் சரி கட்டுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பல வழியில முயற்சி பண்றாங்க. வெளியில போனா போகட்டும் அப்படின்னு கூட திரு கண்ணப்பன் அமைச்சர் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் ஒரு கட்சா, அந்த கட்சியெல்லாம் நம்பிட்டு நம்ம உட்கார முடியாது. தொண்டர்களே இல்லாத ஒரு கட்சி, 10 பேர் இருக்காங்க தெருவுக்கு, இவனுங்கெல்லாம் ஒரு கட்சின்ற அளவுக்கு பேசிட்டாரு. அதுதான் காங்கிரஸ் இங்க இருக்கிற தலைவர்கள் மாணிக்க தகராறு, ஜோதிமணியா இருக்கும், இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா சீண்டினதே அதுதான், கோவப்படுத்தினதே அதுதான் மேலிடத்துல சொல்லி அவங்க இவ்வளவு விக்ரஸா இருக்காங்க. அதனால பார்க்கலாம், இவங்க திமுக காங்கிரஸ் உடைக்க கூட தயங்க மாட்டாங்க. அது கண்டிப்பா நடக்கும். ஒரு கால் காங்கிரஸ் டிவிக்கு கூட போயிட்டா. சார், ஆல்ரெடி திமுக கூட எக்கச்சக்க கூட்டணி கட்சிகள் இருக்க இந்த சூழல்ல தேமுதிகவும் இணைஞ்சிருக்காங்க. இப்ப காங்கிரஸும் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சீட் ஷேரிங் எப்படி சார் இருக்கும்? அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த சீட் ஷேரிங் இவங்களுக்கு பெரிய தலைவலியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இவர் வரவங்களெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஏற்கனவே திரு கமலஹாசன் மக்கள் நீதி மையம் வேற இருக்கு, அவருக்கு 1 சீட்டோ 2 சீட்டோ கொடுத்துட்டு அவரை உதயசூரியன் சின்னத்துல நிக்க வைக்க பிளான் பண்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு டார்ச் நிக்கிறதுலதான் நிக்கணும்ன்ற மாதிரி அவர் ஒத்த கால் நினைக்கிறாரு. உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலியா இருக்காது. அப்ப தேமுதிக என்ன பண்ணுவாங்க, 6ல இருந்து 10 சீட்டு கொடுப்பாங்க. தேமுதிக 6ல இருந்து 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா 0.43% இருக்கிற தேமுதிகவுக்கு 6 சீட்டு கொடுத்தாங்க. பிசிக என்ன பண்ணும்? லெப்ட் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணும்? இந்திய கம்யூனிஸ்ட் என்ன பண்ணும்? அப்ப மறுமலர்ச்சி திமுக என்ன பண்ணும்? இதர சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் உதயசூரியன் நிக்க வச்சுவாங்க. இப்ப திமுகவோட டார்கெட் பாத்தீங்கன்னா 180. பட் இப்ப கடைசியா 170 நிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி முடியும்? எப்படி சாத்தியம்? 170 நிக்க வைக்க முடியுமான்னு கேட்டா சாத்தியமே இல்லை. எம்டிஎம்கே உதயசூரியன் பிரச்சனை சொல்றாங்க. ஆனா துரை வைகோ அவர்கள் முடியவே முடியாதுன்னு ஒத்த கால் நினைக்கிறாரு. இப்ப பல பிரச்சனைகள் அந்த கட்சியில கூட்டணியில உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அங்க இருந்து செதற கட்சிகள் எங்க போகும்? டிவிக்கு தான் போகணும் என்னோட அனுமானம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இவரு டாக்டர் ராமதாஸ் அணி இல்லையா, அவங்க டிவிகே கூட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எடப்பாடி அவர்களையும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை இங்க இருந்து செதற கட்சிகள் டிவிகே கூட போனாலும் ஆச்சரியப்படுத்தல. ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா பெரிய நிறைய கட்சி அங்க இருந்து வரும், டிவிகே கூட போகும். ஒரு சில பேர் அதிமுக வரலாம். அதனால ஷீட் ஷேரிங்ல ஒரு பெரிய வெட்டுக்குத்து நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார், எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நேரடியாக பதில் சொன்னமைக்கு. வீடியோ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.